இப்போ திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை இப்போ வந்திருக்கு, 2026 தேர்தல் அறிக்கை. இன்றைக்கி தான் காலையில் முழுசாக படித்து முடித்தேன். இன்றைக்கி காலையில் அதில் இருக்கிற எல்லாமே நடைமுறை சாத்தியமானது தான் அவங்க போட்டிருக்காங்க. ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு, மாநில நிதி நிலைமைக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை 100% செய்ய வேண்டும் என்கிற ஆழ்ந்த அக்கறையுடன் அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கு. இவங்க நல்ல முயற்சி எடுத்தாங்கன்னா 100% அடுத்த இந்த பீரியட் முடிகிற போது 100% நிறைவேற்றிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கும். படிக்காதவங்க கட்டாயம் படிங்க. அதில் பல நல்ல புதிய அம்சங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த செயற்கை கருத்தறுத்தல். நான் இடையில் ஏதோ ஒரு கூட்டத்தில் கூட நான் பேசியிருக்கேன். பல லட்சக்கணக்கான ரூபாயை குழந்தையின்மையினால் ஒவ்வொரு தம்பதிகளும் செலவழிக்கிறார்கள். மன ரீதியாக கடுமையான பாதிப்பு, உளைச்சலுக்காராங்க. பொருளாதார ரீதியாக செய்ய முடியாதவங்க பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இப்போ மண்டல அளவில் ஃபெர்டிலிட்டி சென்டர் கவர்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம் அரசின் சார்பில். ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி பல புதிய விஷயங்கள் இருக்குது. இப்போ விவசாயிகளுக்கு இலவச பம்ப் செட், இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத விஷயம். இலவச மின்சாரம் பல மாநிலத்தில் கூட இருக்குது. ஆனால் எல்லோருக்கும் புதிய மின் மோட்டார் அப்படின்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரி பல புதிய விஷயங்கள் இவங்க அவர் எடப்பாடி கூட எங்கள் அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சாங்கலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் அவருடைய அறிக்கையில் இருக்கா நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ நான் சொன்னேன்ல, இதெல்லாம் அவங்களுடைய அறிக்கையில் இருக்கா? ஒரு தேர்தல்னு வருகிற போது பலரும் ஒரே மாதிரியான வாக்குறுதி கொடுக்கறது என்பது தவிர்க்க முடியாது. வரும், சிலது வரும். அதுக்காக காப்பி அடித்தாங்கன்னு சொல்லக்கூடாது. எங்கள் இதில் இருக்கிறதோ அதுலேயும் இருக்குது, அதில் இல்லாதது எங்கள்கிட்ட இருக்குது, எங்கள்கிட்ட இல்லாத அவங்களும் சொல்லியிருக்காங்கன்னா அது வேறு விஷயம். மொத்தமும் காப்பி அடிச்சிட்டாங்க அப்படிலாம் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. இல்லை, பொதுவாக தேர்தல் அறிக்கையில் சில விஷயங்கள் தான் பேசு பொருளாகும். அதாவது 8000 ரூபா கூப்பன் இல்லத்தரசி ஸ்கீமு, ஒரு 2000 ரூபாயாக உரிமை தொகையை அதிகப்படுத்துகிறோம், காலை உணவுன்றது 5ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை 8th வரலையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இப்படி சொல்கிறது பொதுவானது. சில பாலிசிஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஜுடிஷியரியில் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டில் போதுமான பிரதிநிதித்துவம் பட்டியல் சமுதாய மக்கள் ஓபிசிஸ்க்கு இல்லை, நீங்கள் அந்த இதை கொண்டு வரணும். இது நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் பேசப்படுகிற ஒரு பிரச்சனை. இந்த ஜுடிஷியரியில் இடஒதுக்கீடு என்பது நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிற விஷயம். அது யதார்த்தமாக அது அப்படி தான் இருக்குது. எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்பு என்பது இல்லாமல் ஒரு நிலைமையில் தான் ஜுடிஷியரி என்பது இருக்குது.